வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கக்கூடிய இலவச திட்டங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு அறிவிப்பு என்று திமுக தலைவர் கருணாநிதி விமர்சித்திருக்கிறார். 2006ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் இலவசங்கள் என்கிற அந்த வடிவத்தை தேர்தல் களத்தில் தேர்தல் அறிக்கை மூலமாக அறிமுகப்படுத்திய திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் தலைமையும் தற்போது இலவசங்களை எதிர்க்கக்கூடிய முடிவிற்கு வந்திருப்பதன் காரணம் என்ன? இலவசங்கள் என்றால் நேரடியாக மக்களுக்கு இந்தந்த பொருட்கள் வழங்கப்படும் என்கிற அறிவிப்புகள் மட்டும் இலவசமா, அல்லது மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஊடாகவே பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்படுகின்றனவே அவையும் இலவசங்களா என்கிற கேள்விகளும் இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றக்கூடிய திட்டங்கள் மூலமும் அந்த திட்டங்களை நோக்கியும் எழுப்பப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவின் இலவச அறிவிப்புகளை எதிர்ப்பதும், திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னகத்தே தனது தேர்தல் அறிக்கையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களில் சலுகைகள் அறிவித்திருப்பதும் எப்படி பார்க்கப்படுகின்றன? பொதுவாகவே தேர்தல் அறிக்கைகளில் இலவசங்கள் இடம்பெறலாமா கூடாதா? அப்படி இடம்பெற்றால் அதற்கான நிதி ஆதாரங்களை காட்ட வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதங்கள் அகில இந்திய அளவில் நடைபெற்றக்கூடிய சூழலில் திமுக தலைவரின் இந்த விமர்சனத்தை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு சுப்பிரமணியம் பாலாஜி, இலவசங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடி கொண்டிருக்கக்கூடிய நபர். அடுத்ததாக திரு ஜவஹர் அலி, இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்தவர், அதிமுக ஆதரவு அணியில் இருக்கக்கூடியவர். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான திரு கோபண்ணா. அடுத்ததாக பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி ஆகியோர் நமது அரங்கத்தில் நம்மோடு இருக்கிறார்கள். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கனகராஜ் நம்மோடு திண்டுக்கல்லில் இருந்து நேரலில் இணைகிறார். தொடர்ந்து இவரோடு விவாதிப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களிடமிருந்து தொடங்குறேன். நேரடியான தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்பு, இலவசங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் போது அதுக்கான நிதி ஆதாரங்கள் வேண்டும், இலவசங்கள் கூடாது அப்படின்னு பல பிரேயரோட நீங்க சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன நிலையில இருக்கு அந்த வழக்கு? என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? இல்ல வழக்கு முடிஞ்சு போச்சு 2013. அதுல உச்சநீதிமன்றம் தெளிவா இந்த இலவசங்கள் தேர்தலின் அஸ்திவாரத்தையே குலைக்கும் ஒரு சக்தியாக இருக்கு, தேர்தலுடைய நியூட்ரலா நீதி நேர்மையா ஒரு பாரபட்சமற்ற தேர்தலை குலைக்கும் விதமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்காக தேர்தல் ஆணையத்தை அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி எல்லா கட்சிக்காரர்கள்கிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கி இதுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு கூட்டம் நடந்தது. அதன் அடிப்படையில தான் தேர்தல் கமிஷன் இன்னைக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்லயே விதிமுறையிலேயே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இலவசங்கள் கண்ணாப்பினான இலவசங்கள் கொடுக்கறத எல்லா கட்சியும் செய்யக்கூடாது. அப்புறம் அது மாதிரி என்ன ஒரு இது கொடுத்தாங்க. அதை கேட்டேன்னா, உங்க வழக்கின் முடிவு என்பது ஒரு வகையாக இருக்கிறது. நான் ஏன் அந்த வழக்கு என்ன தொடர்ந்துன்னு கேட்டேன்னா, அந்த வழக்கின் முடிவு ஒரு வகையா இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய ரோல் ஆஃப் இதுல அது எதுவுமே இல்ல. அதனால்தான் இதுதான் நான் போன தடவை சொன்னேன். அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு, அதாவது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பாக உச்சநீதிமன்றம் கொடுக்கும் போதே அந்த மாதிரி ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த தீர்ப்பை யாருமே மதிக்கல. நேரடியாகவே அந்த தீர்ப்பை குப்பையில போட்ட மாதிரி இப்ப யாருமே அதை மதிக்கல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தீர்ப்பு ஒரு தெளிவா இல்லாத காரணத்தினால் இப்ப தமிழ்நாடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் கோடி ரூபாய், அதை ஒரு 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஏறி இருக்கு. இதே இலவசங்கள் மற்ற மாநிலத்துல இன்னும் ஆரம்பிச்சது, உத்தரப்பிரதேசத்துல மற்ற மாநிலத்துல. ஆனா அதை அவங்களால செயல்படுத்த முடியல. ஆனா இது வேலை செய்யுதுன்னு சொல்லி நீங்க முதல்ல சொன்ன மாதிரி கலர் டிவி வேலை செஞ்சதுனால, மிக்சி கிரைண்டர் வேலை செஞ்சதுனால இப்ப ஸ்கூட்டிக்கு வந்திருக்கு. அதனால இது இந்த இலவசங்கள் நீங்க அங்கதான் எதை வேறுபடுத்துறீங்க? இப்ப மக்கள் நல திட்டங்கள் இருக்கு, மலிவு விலையில் உணவகம் தொடங்குறாங்க, கவர்மெண்டே 10 ரூபாய்க்கு தண்ணி கொடுக்குது. இதையெல்லாம் இலவசங்களுக்குள்ள பட்டியலிடுறீங்களா? இல்ல டிவி கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, கிரைண்டர் கொடுக்கறது பட்டியலிடுறீங்களா? ஏன்னா அதையும் அவர்கள் மக்கள் நல திட்டங்கள் தான், பொருளாதார மேம்பாடு, பொருளாதார சமன்பாட்டுக்கான ஒரு அடிப்படைங்கிறாங்களே. அதாவது அதுதான் என்ன பிரச்சனைன்னா, அரசியல் சாசனத்துல ஷரத்து 252 282 கீழே மத்திய மாநில அரசுகள் பொது காரியங்களுக்காக செலவு செய்யலாம்னு பவர் அதிகாரம் கொடுத்திருக்கு. இந்தியாவில எது மத்திய மாநில அரசு செஞ்சாலும் அதுக்கு அதிகாரம் அரசியல் சாசனத்திலிருந்து வரணும். நான் அந்த அடிப்படையிலையும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 123(1)ல ஒரு வேட்பாளரை ஓட்டு போடுறதுக்கோ ஓட்டு போடாம இருக்கிறதுக்கோ அவரை கவரும் விதத்தில் ஒரு பணம், ஒரு பொருள், ஒரு மதிப்புள்ள ஒரு பொருளை தருவேன் என்று சொன்னால் அதுவும் லஞ்சம் அப்படின்னு இருக்கிறதையும் வச்சு நான் சுப்ரீம் கோர்ட் அணுகுனேன். அதுல சுப்ரீம் கோர்ட் 282 ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பார்க்கவே இல்லை. அவங்க அதை பத்தி பேசவே இல்லாம அதை அப்படியே மூடி மறைச்சா மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தது தான் தவறு. அதாவது எந்த தனிநபர் சொத்து, எம்பி லேட்ஸ் சொல்லிட்டு நம்ம எம்பிக்கள் ஃபண்ட் இருக்கு, அந்த கேஸ்ல
கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. அந்த எம்பிக்களுடைய பணத்தை வந்து அந்த 5 கோடி ரூபாய் எதுக்கு செலவு பண்ணலாம்னு சொன்னா, தனிநபர் சொத்து சேர்க்க முடியாது, தனிநபர் சொத்து சேர்ப்பதற்கான எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 5 கோடி ரூபாவையே வந்து தனிநபர் சொத்தா வந்து சேர்க்க முடியாதுன்னு சொன்னா, இங்க வந்து பல பாரதிய ஜனதாவோட தேர்தல் அறிக்கையில கடன் தள்ளுபடி இருக்கு, விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடின்னு இருக்கு. அது விவசாயம் அப்படிங்கிற அந்த செக்டர், விவசாயிகள் விவசாயம் சார்ந்த ஒரு செக்டாரினுடைய அவர்களை கவரக்கூடிய ஒரு விஷயம், இல்ல அவர்கள் வாக்குக்கான ஒரு விஷயம். இதை நீங்க சொல்ற பட்டியல சேர்த்து மாட்டீங்களா? இலவசங்கள் அப்படிங்கிறதுக்குள்ள தனியா இலவசங்கள் அப்படிங்கிறது ஒரு மேல்தட்டு மனப்பான்மையிலிருந்து இதுக்கு இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் என்னாலே வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு தொனியிலிருந்து வருது. இல்ல, அது தவறு. அதான் நான் திருப்பி சொல்றேன். அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல இந்திய அரசியல் அமைப்புல வந்து வரி விதிக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு சக்தி இருக்கு. அரசாங்கத்திற்கு வருமானமே வரி தான். அதை தெளிவா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அந்த வரியை வந்து மாத்துறதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கு. 12% சொல்லலாம், 16% சொல்லலாம். இதுக்கு வரியே இல்லைன்னு சொல்றதுக்குலாம் அதிகாரம் அரசாங்கத்துக்கு உண்டு. ஆனா அரசாங்க கஜானால இருக்கிற பணம் வந்து மக்கள் பணம், அது வந்து அரசாங்கத்துடைய பணம் இல்ல. மக்கள் பணத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கறதுங்கிறது தப்பு. இப்ப நீங்க ஐஐடில வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோம், ஐஐடி உள்ள நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர்னு சொல்றீங்க, ஆனா ஒரு வடிவம் தானே. நீங்க வந்து இப்போ மிக்ஸி கிரைண்டர் வந்து வெள்ளக்கார்டு வச்சிருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், இது வந்து இல்ல எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு தான் சொன்னது. இல்ல, இன்னைக்கும் வந்து தன்னிறைவு பெறாத மக்கள் கிட்டத்தட்ட 60% மேல இருக்காங்க. எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு வீடாக அப்படின்னு பல ஸ்கீம்ஸ் இருக்குல்ல. இப்ப பசுமை வீடு திட்டமா இருக்கட்டும், இல்ல கடந்த ஆட்சி காலத்துல காங்கிரீட் வீடு திட்டமா, திருப்பி வரேன், பல விஷயங்கள் ஒரு தன்னிறைவுக்கானது தானே. அதுதான் அரசியல் சாசனத்துக்கு மறுபடியும் போனோம். அரசியல் சாசனத்துல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு எதெல்லாம் அரசாங்கம் வந்து செஞ்சு மக்களை முன்னேற்றணும்னு சொல்றதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது மீன் கொடுக்காத மீன் பிடிக்க கத்துக்கொடுன்னு சொல்றதுதான் அரசியல் சாசனம் சொல்லுது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் கட்டி கொடுங்க, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்லா திடமா இருக்கிறதுக்கு நல்ல ஆஸ்பத்திரி கொடுங்க, அவங்க போய் பொருளை விற்கிறதுக்கு நல்ல ரோடு கொடுங்க, நல்ல பஸ் கொடுங்க. அப்படிதான் அரசாங்கத்துக்கு நல்ல லைப்ரரி கொடுங்க, படிக்கட்டும். அப்படிதான் சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பல விஷயங்கள், நீங்க அனைவருக்கும் கல்வியா இருக்கட்டும், இல்ல எல்லாருக்கும் சுகாதாரமான குடிநீரா இருக்கட்டும், இது எல்லாமே திட்டங்களாக இருக்கு. அங்கங்க திட்டங்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க. கட்டாய கல்விக்கு வரைக்கும் சட்டம் கொண்டு வந்தாச்சு. அது எதுவுமே தனிநபர் சொத்து இல்ல. இல்ல, அதெல்லாம் கொண்டு வந்தும் நிறைவேறாத போது இது ஒரு வடிவமாக, அதுதான் தவறு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்துல சரியா ஓடலன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு பதிலா போதை பொருள் சாப்பிட்டு ஓடலாம்னு சொல்றீங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இல்ல, திறன் குறைவா இருக்கவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்ல, திறன் குறைவா பொருள் சாப்பிட வேண்டாம். இல்ல நீங்க திறமை, திறன் குறைவா இருக்கவங்க திறனோட இருக்கவங்க ஓடும்போது திறன் குறைவா இருக்கிறவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கல, என்ன தப்பு இருக்கு சார்? ஒரு விஷயம், திறனோட இருக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம சம்பாதிக்கிற மெட்ராஸ்லன்னு சொன்னா, இப்ப ரோட்ல கையேந்தி பவனும் இருக்கும், சங்கீதா ஹோட்டலும் இருக்கும், பெரிய ஹோட்டல் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலும் இருக்கும். நம்ம சக்திக்கு நம்ம பணம் பார்சல் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோட்டலுக்கு நம்ம போய் சாப்பிட போறோம். இதனால எதுவும் வந்து வாழ்க்கையில வந்து மேல கீழே கிடையாது. மக்களுக்கு அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து அரசாங்கம் சொல்றது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல எப்படி சார் சரியா இருக்கும்? தெரியும், முடியும், முடியாது அப்படிங்கறத பார்த்து முடியாதவர்களுக்கு உதவுதான ஒரு அரசு. முடியாதவங்களுக்கு எப்படி உதவணும்? மக்கள் நல அரசு அதுக்கு என்ன? முடியாதவங்களுக்கு எப்படி உதவணும்? நீங்க வந்து வீடு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்மளோட இதுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஊட்டச்சத்துக்குன்னு அரசாங்கம் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஸ்கீம் இருக்கு. நீங்க நூன் மில் ஸ்கீம் அவங்க வந்து சிற்றுண்டி, காலை சிற்றுண்டி கொடுக்கணும் அதிமுக சொல்றாங்க. நூன் மில் ஸ்கீம் வெற்றிகரமா போயிட்டு இப்ப அதுக்கே வருவோம். மறுபடியும் நீங்க அந்த இண்டெக்ஸ் சொல்லி எடுத்தீங்கன்னா, எஜுகேஷன் இண்டெக்ஸ்ல எவ்வளவு ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இருக்கு, அரசாங்க ஸ்கூல்ல இலவசமா கொடுங்க, இலவசமா கொடுங்க, ஹாஸ்பிட்டல் கொடுங்க. சார், இன்னைக்கு இரிகேஷன் தண்ணி கொடுத்தா, நதிநீர் இணைப்பு இல்லாட்டி ஏரி எல்லாம் தூர்வாரி கரெக்டா வந்து எல்லாருக்கும் விவசாயம் பண்ற அளவுக்கு கொடுத்தா அவங்களே வாங்கிக்க போறாங்க. இல்ல, இதுல ரெண்டு வாதம் இருக்கு திரு சுப்பிரமணிய பாலாஜி. ஒன்று, இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையும், அதே கோரிக்கையோடு வைத்து சரி செஞ்சா போதும், இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு டைம் கேப் இருக்குல்ல. இது சரி செய்வது வரை வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கான திட்டங்களை இதை வைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கைவிடலாம்னு சொல்றதுக்கு பதிலா இலவசமே கூடாதுன்னு சொல்றது. அதாவது பேசிக்ஸ் ஆஃப் லைஃப்னு இருக்கு. அதாவது வந்து இது இல்லாட்டி ஒரு மனிதன் இறந்து போயிடுவான். அதாவது உணவு, உடை, இருப்பிடம். உடையும் இருப்பிடமும் அவர்களுக்கு தேவை. ஏன்னா இயற்கையிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லா நாட்டு அரசியல் சாசனங்களும் எல்லா நாட்டு கோர்ட் தீர்ப்புகளும் எப்படி இருக்குன்னு சொன்னா, இதை வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கணும். இது வந்து யாருக்கு முடியலையோ கொடுக்க. இலவச வேட்டி சேலை எதுக்குறீங்களே? இல்ல, உங்களுக்கும் இது கொடுக்கல, அது எல்லாருக்கும் கொடுக்க கூடாதுங்க. நீங்க வந்து அதுதான் தவறா. இந்த இலவசம் முதல்ல வந்து ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு அப்படின்னு ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேர்தலுக்கும் கொள்கை அடிப்படையிலேயே பேசாம. நீங்க 91ல பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இறந்தாரு, இந்த அம்மா வந்தாங்க. 96ல இவங்க பண்ண ஊழல்னு அவங்க வந்தாங்க. 2001ல திருப்பி அவங்களே திருப்பி வந்துட்டாங்க. 2006ல என்ன பண்ணாரு இவர் வந்து, அந்த அம்மா வந்து 2004ல
சுனாமியின் போதும் 2005 பெரு வெள்ளம் போதும் 2000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இருந்தது. இவர் அதை வந்து மீறணுங்கிறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் கலர் டிவி தரேன்னு சொன்னாரு. அதை மீறி வந்து அடுத்த தடவை என்னாச்சு, மிக்சி கிரைண்டர்னு வந்தது. இப்ப கொள்கையெல்லாம் விட்டுட்டு கேள்வி, மக்கள் தேவைக்கு மிஞ்சிய ஒரு விஷயத்தை அவர்கள் மீது திணித்திருந்தீர்கள். மக்கள் தேவை வந்து மக்களுக்கு வந்து தேவை வந்து பொதுவான விஷயங்கள் தான் தேவையே தவிர தனிப்பட்ட சொத்துக்களான பொருட்கள் தேவையே கிடையாது. நீ ஒரே ஒரு விஷயம், தனிப்பட்ட சொத்துக்கள் தேவையில்லை. இங்க இருக்கிற பொதுவான சொத்துக்களை ஒரு ஏழையும் ஒரு பணம் படைத்தவரும் சரியாதான் பயன்படுத்துறாங்க. நான் இதுக்குதான் சொல்றேன். கரெக்டா நீங்க வந்து இந்த கலர் டிவி கொடுக்கறதுக்கும் மிக்சி கிரைண்டர் கொடுக்கறதுக்கு முன்னால தமிழ்நாட்டு வரலாறுல ஏழை கடைசி குடிமகன் ஒருத்தர் கூட போய் ஒரு அரசியல்வாதி கிட்ட எனக்கு வந்து மிக்சி கொடு, கிரைண்டர் கொடுன்னு கேட்டிருக்காங்களா? எங்க ஊர்ல சாலை கொடு, எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் கொடுங்க, எங்க ஊர் பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க, கழிப்பறை கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க தவிர மக்களை இந்த மனப்பான்மைக்கு தள்ளியதே அரசியல்வாதிகள் தான். திரு கருணாநிதி தான். திரு கருணாநிதி தான். கலர் டிவியில் தொடங்கியது மிக்சியாக பரிணமித்து இப்ப ஸ்கூட்டருக்கு போய் நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி இலவசங்களை ஒட்டுமொத்தமா அந்த ஒரு பேக்கேஜுக்குள்ள வைத்து பாக்குறாங்க. அவர் கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. அடிப்படை விஷயங்களுக்கு இன்றைக்கும் ஆங்காங்கே போராட்டங்கள் நடக்குது. நல்ல தண்ணி இல்லாத பல கிராமங்கள் தமிழகத்தில் இருக்கு, நல்ல சாலை இல்லாத பல கிராமங்கள் தமிழகத்தில் இருக்கு, நகரங்கள் இருக்கு. தேர்தல் நேரத்தில் மட்டும் போடப்படுற சாலைகள்னு பல சாலைகளை ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவையெல்லாம் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்திங்கிற குற்றச்சாட்டுல நியாயம் இருக்குத்தானே செய்யுது? இல்ல, அதாவது வந்து இலவசம் என்பது மக்களுக்கு இன்றைக்கு தேவையான ஒன்றுதான். அதாவது வந்து மக்கள், அவர் சகோதரர் சொன்ன மாதிரி வந்து இந்த பொருட்கள்லாம் யாருமே கேட்டு வாங்குவதில்லைன்னு, கொடுக்க போகும்போது மக்கள் தான் போய் கியூல நின்று கேட்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நிலையில் தான் இருக்குது. யாரும் வேணாம் என்றெல்லாம் சொல்லவில்லை. கொடுத்ததுக்கு அப்புறம் யாரும் வேணாம் இல்ல, ஆனா அதே சமயத்தில் இல்ல, ஆனா வந்து மக்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை. மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்காம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனா கொடுப்பான்? அந்த வகையில தான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அதாவது சகோதரர் சொன்ன மாதிரி மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கக்கூடிய வகையில தான் கறவை மாடு ஆடுகள்லாம் கொடுத்தாங்க. அதே சமயத்தில் அடிப்படை தேவைகளையும் உணர்ந்து அவர்களுக்கு மிக்சி, கிரைண்டர், இப்பொழுது அடுத்த தேர்தல், இந்த தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்காங்க செல்போன் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலையில் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க போற, இதெல்லாம் அடிப்படை தேவைகள். நீங்க ஒரு சத்துணவு திட்டத்தில் கூடுதலாக ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. மத்தியான சாப்பாடு இல்ல காலையில சாப்பாடும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது என்பது வேறு, அதுக்கான வரலாறு என்பது வேறு. நீங்க ஸ்கூட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்றதுக்குள்ள ஒரு நியாயத்தை உங்களால சொல்ல முடியும். விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான முன்னேற்றங்கிறது. செல்போனை எப்படி அதுல சேர்த்துவீங்க? மிக்ஸி கிரைண்டர் எப்படி அதுல சேர்த்து? இல்ல, மிக்ஸி கிரைண்டர் இல்லாதவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மிக்ஸி கிரைண்டர்னா இன்னைக்கு தேவையானவர்களுக்கு அவர்களுக்கு வந்து வாழ்க்கையை பூர்த்தி செய்வதற்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் இன்றைக்கு காலகட்டத்திற்கு அது கண்டிப்பா அவர்களுக்கு தேவைப்படுது. இப்ப செல்போன் உண்டா, இப்போ நீங்க செல்போன் எல்லாரும் வந்து செல்போன், நீங்க நாமளும் செல்போன் அறிவிச்ச போதும் சரி, மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் அறிவிச்ச போதும் சரி, அவர்களுக்கு அந்த தேவை இருக்குன்னு எந்த அடிப்படையில், எந்த புரிதல் அந்த முடிவு தேவை இல்லாமல் சார் கொடுக்க மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில இது கொடுக்கிறேன் அப்படின்னு தெளிவா சொன்னார்கள். மாணவருக்கு லேப்டாப், அதே மாதிரி தாலிக்கு தங்கம், இப்படி பல திட்டங்களை அறிவித்த 20 கிலோ அரிசி, அதை எல்லாம் 5 வருடத்தில் நிறைவேற்றி காட்டிருக்காங்க. அப்போ திமுக ஆட்சி காலத்துல இன்னும் சொல்ல போனா அந்த பட்ஜெட் வந்து வெறும் 94,000 கோடி ரூபாய் தான். ஆனா இன்றைக்கு 1,61,000 கோடி ரூபாயா உயர்த்தி பொருளாதாரத்தை 7% உயர்த்தி இருக்கிறாங்க. செல்போன் 7% பொருளாதார உற்பத்தியினுடைய வளர்ச்சி, ஒட்டுமொத்த கடனும் எவ்வளவு? அதான் சார், கடனை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் வங்கி தெளிவா சொல்லி இருக்குது. அரசுடைய பட்டியல்ல இத்தனை சதவீதத்துக்கு கீழே இருக்கணும், 25% இருக்கலாம். ரிசர்வ் வங்கி தெளிவா சொல்லியிருக்கு. நாம 20% இருக்கிறோம். ஆனா இந்த செல்போன் என்னன்னா, இது தேவையான ஒன்று. எல்லார்கிட்ட இருக்க செல்போனை விட இப்ப வந்து புதிய தொழில்நுட்பம், இப்ப வந்து ஆபத்து காலத்தில் அது உதவி கூட வழிகள தான் இந்த செல்போனை அவங்க கொடுக்கறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு பட்டன் அழுத்தினீங்க வைங்க, உங்களை சார்ந்தவர்கள் 10 பேருக்கு வந்து அது வந்து தெரியப்படுத்தும், இந்த ஆபத்தில் இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்கிட்டயும் செல்போன் இல்ல. மேலை நாடுகளில் உபயோகப்படுது. அந்த டெக்னாலஜி உள்ள செல்போன் கொடுக்கறதுனால மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதானே இருக்கும். சரி, நம்ம அதை பத்தி செல்போனுக்குள்ளே நிறைய பேசலாம். திரு கோபண்ணா, 2006 ஒரு நிலைப்பாடு, 2011 ஒன்று, 2016 அதுக்கு எதிர் நிலைப்பாட்டிற்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சியிலும் வந்திருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளவு தீவிரமா இலவசங்களை எதிர்க்கிறீங்க? எங்கிருந்து இந்த படிப்பினை கத்துட்டீங்க? இல்ல, ஒரு நீண்ட காலமாக ஒரு 50-60 ஆண்டு காலத்துல நாம் நடந்து வந்த பாதையில நாம் பெற்ற படிப்பினைகள், அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இலவசங்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை இன்றைக்கு தமிழக மக்களிடையே இருக்கிறது. அதன் பிரதிபலிப்பு அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது.
அதனால்தான் தேர்தல் அறிக்கையில இலவசங்களுக்கு அதிமுக தவிர மற்ற கட்சிகள் பிரதான முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா இந்த இலவசங்களால தமிழ்நாடு இன்றைக்கு தாழ்வு நிலைக்கு சென்று மிக அவலமான நிலையில இருக்கு. ஒண்ணு, ஆரம்ப காலத்துல காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இலவச கல்வி கொண்டு வந்தார். கல்வி எல்லாரும் கிடைக்கணும், கல்வி என்ற சொத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு இலவச கல்வியை கொண்டு வந்து எல்லாரையும் படிக்க வைத்து அதன் மூலம் சமூகத்துல ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தினார். அதோடு அடுத்து நிறைய மாணவர்கள் வரணும்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இப்படித்தான் ஒரு ஆரோக்கியமான இலவசம், ஆக்கப்பூர்வமான இலவசம் காமராஜர் கொண்டு வந்தார். அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், நீர்ப்பாசனம், மின்சாரம், கிராமப்புற வளர்ச்சி, ஒரு பஞ்சாயத்து டிவி கொடுக்கும்போது ஆரோக்கியம் இல்லாம நான் சொல்றேன். பஞ்சாயத்து யூனியன் என்பது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம் நான் மாணவனாக இருந்த போது பார்த்திருக்கிறேன். அது மாதிரி பின்னால 67க்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாக்குறுதியில இந்த ரூபாய்க்கு ஒரு படி அரிசி நிச்சயம் 3 படி லட்சியம் கொண்டு வந்தாங்க. அந்த அரிசி பிரச்சனை இருந்த காலகட்டத்தில் இப்படி இன்றைக்கு இலவசங்கள் ஒரு ஆட்சியில ஆதிக்கம் செலுத்துகிற நிலை. நான் ஒரே ஒரு கணக்கு சொல்றேன். 2015-16 பட்ஜெட் 1,47,000 கோடி. அதுல இலவசம் மானியம் மட்டும் 59,000 கோடி, 40%. ஒரு பட்ஜெட்ல 50% இலவசத்துக்கு மானியம் போகுது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஊதியம், ஓய்வூதியம் சொல்லிடுறேன். ஊதியம், ஓய்வூதியம் அது ஒரு 60,000, 41%, கிட்டத்தட்ட 80% முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கடன் வட்டி 35,000 கோடி. அது இதெல்லாம் இதற்கு பின்னால பராமரிப்பு செலவு இலவசங்கள். என்னோட கேள்வி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எல்லாருமே தொடர்ந்து சொல்றாங்க. ஆனா என் கேள்வி என்னன்னா, அதிமுக கொடுக்கிற செல்போனுக்கு ஒரு காஸ்ட் ஆக போகுது, அதிமுக கொடுக்கக்கூடிய ஸ்கூட்டிக்கு ஒரு காஸ்ட் ஆக போகுதுன்னா, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, இதெல்லாம் எங்க போக போகுது? இதெல்லாமும் கூட இலவசம், இதுவும் வாக்குக்காகத்தானே. நான் என்ன சொல்றேன், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது மக்கள் நலன் சார்ந்து ஒரு அரசு சில வாக்குறுதிகளை கொடுக்குது. விவசாய கடன் ரத்து, விவசாயிகள் இன்றைக்கு கடன் சுமையில் இருக்கிறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி அந்த கோரிக்கையை ஏற்று அவர்கள் கடனை ரத்து செய்வோம் என்று அறிவிக்கிறது. மத்திய அரசு 73,000 கோடி கொடுத்தது, கலைஞர் ஆட்சியில 7,000 கோடி இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் ஸ்கூட்டர் கொடுக்கிறது மக்கள். நான் சொல்றேன் அதுலயும் ஒரு இலவசம் ஆக்கப்பூர்வமாக. இந்திரா காந்தி காலத்துல வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஆன்டி பாவர்ட்டி ஸ்கீம்ஸ், எப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்களுக்கு கறவை மாடுகள், ஆடு, அனிமல் ஹஸ்பண்டரியில இருந்து ஆடு எப்படி கொடுப்பாங்கன்னா 50% சப்சிடி, 50% லோன், ரெண்டையும் லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்து பேங்க்ல அவங்க கடன் கட்டணும். அதன் மூலம் அவன் ஒரு அசெட், சொத்தை உருவாக்கணும். உருவாக்கி இந்த மிக்சி, கிரைண்டர் எல்லாம் அவனே வாங்கணும். பர்ச்சேசிங் பவர் அதிகமாகணும், வாங்கும் சக்தியை உயர்த்தணும். இந்த இலவசங்கள் அதிமுக கொடுக்குது, வாங்கும் சக்தியை உயர்த்துகிறதா? எங்கேயாவது எந்த குடிமகனுக்காவது வாங்கும் சக்தியை உயர்த்துதா? வேலைக்கு போற பெண்களுக்கு கொடுப்பது என்பது அவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தாதா? இல்ல, நான் சொல்றேன் இருங்க. ஒரே ஒரு கோரிக்கை, பஃபட் வாங்குறாங்க சொல்றாங்கல்ல, 50% 15,000 ரூபாய் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 2-3 கோடி பெண்கள் குடும்ப அட்டை வச்சிருக்காங்க, 45,000 கோடி தேவை. அடுத்தது 100 யூனிட் மின்சாரம், 100 யூனிட் மின்சாரம் வழங்குறதுல அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு 377 கோடி, ஒரு ஆண்டுக்கு 2,262 கோடி. அதே போல செல்போன், அதுல பாத்தீங்கன்னா 2 கோடி அட்டை, குடும்ப அட்டை. அது ஒரு போன் 1000 ரூபான்னா 2,000 கோடி. இது மாதிரி நான் சொல்லிடுறேன், நீங்க பேசும்போது நான் தயவுசெய்து. அதனால ஒரு அரசு என்பது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அடுத்த தேர்தல் வரைக்கும் அவர்களை வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள ஒரு அரசு நினைக்குமேயானால், இந்த கடந்த காலத்துல 5 ஆண்டு காலத்துல வேலையில்லா பட்டதாரிகள் 94 இலவசங்கள் கொடுப்பதால் மட்டுமே மக்கள் ஓட்டு போடுவதில்லை. அவர்களுடைய கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய ஆட்சியினுடைய திறன், மக்கள் நல திட்டங்கள், இதை வைத்துதான் மக்கள் ஓட்டு போடுவார்கள். தவிர அரசாங்கம் கொடுப்பது மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு தேவையானதுங்கிறதுக்காண்டிதான் கொடுத்தாங்க. நியாயமான விஷயம் இருக்கு. நீங்க வேலை வாய்ப்பு
வேலைவாய்ப்பு பட்டியலில் காத்திருக்கோர் அந்த பட்டியல் என்பது தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அதை அதாவது அறிவிச்சிருக்கலாம். இல்ல பல விஷயங்களை அதற்காக தான் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2,42,000 கோடி ரூபாய் இன்றைக்கு 27,000 கோடி 27,000 கோடி ரூபாய்க்கு எம்ஓபி கையெழுத்திட்டாச்சு. அதன் பிறகு தேர்தல் இன்னும் 1.5 வருஷத்துல மீண்டும் ஒரு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போறாங்க. 10,000 கோடி வரைக்கும் வரப்போகுது. திரு பத்ரி, அனைத்து கட்சி தேர்தல் அறிக்கைகள் பற்றியும் ஒரு வகையான நுணுக்கமான பார்வை கொண்டிருக்கிற நீங்க இந்த இரு பெரும் கட்சிகளும் இலவசங்களுக்குள் கருத்துக்களை மறுப்பது அப்படிங்கறதை எப்படி பாக்குறீங்க? உண்மையில இலவசங்கள் அப்படின்னு பார்த்தா பெருமளவு இலவசங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பட்ஜெட் இதுல தேர்தல் அறிக்கையில தான் இருக்கு. கொஞ்சம் இலவசங்கள் திமுகவுடைய அறிக்கையிலும் இருக்கு. லேப்டாப் 3G 4G கனெக்ஷன் இலவசம் அதுல இருக்கு. ஆனா ரொம்ப அதீதமாக இருக்கிறது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அறிக்கையில தான் இருக்கு. கொஞ்சம் ஏற்கக்கூடியதும் ஒட்டுமொத்தமா மறுக்கக்கூடியது. உதாரணத்துக்கு ஏற்கனவே 4 கிராம் தாலிக்கு தங்கம் தரது 8 கிராம், அது 80 கிராம் 800 கிராம் கொண்டு போங்களேன். என்ன அபத்தமானது இது? நீங்க தாலிக்கு வந்து 1 கிராம்ல பண்ணலாம், 2 கிராம்ல பண்ணலாம், 4 கிராம் 8 கிராம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பிரைபரி. ஆனா அது வந்து சுப்பிரமணிய பாலாஜி அழகா சொன்னாரு, இத மக்கள் கேட்டாங்க அப்படின்னு கேட்டாரு. ஆனா மக்களை வந்து நீங்க பழக்கிட்டீங்க, இது போதை மருந்து கொடுக்கிற மாதிரி. இன்னைக்கு யாராவது எழுந்து நின்று எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களா? உள்ளூர அது வந்து சொல்வதற்கான நிலை கிட்டக்க வரப்ப கூட டபக்குன்னு நீங்க வந்து இது ஒரு சோசியல் ஃபேக்டரா நீங்க எப்படி சோசியல் ஃபேக்டர்? நீங்க வரதட்சணை கொடுமையை இவ்வளவு தூரம் பகுத்தறிவு பேசுற பூமியில் இன்றைக்கும் வரதட்சணை புகார்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஏழை பெண்களுக்கான திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அடிப்படையில் அந்த தாலிக்கு கூட தங்கம் இல்லைங்கிற நிலை இருக்குல்ல. இல்ல அப்ப நீங்க வந்து கேட்கும் வரதட்சணையை அரசு கொடுக்கும் அரசு கொடுக்கும் சொல்ல வரல. அப்படி பல காரணங்களால் பொருளாதாரம் என்பது ஏழை பெண்களுடைய திருமணத்தை தள்ளி கொண்டு போகும்போது அதை அரசியல் கட்சியில் கையில் எடுக்கிறதுல என்ன இருக்கு? எல்லா கட்சியும் தான் சொல்றாங்க தங்கம் கொடுப்போம்னு. அவங்களுக்கு வேலை இருந்தா இதுதான் அடிப்படையிலேயே தவறானது. நீங்க வந்து அதன் பிறகு இவர்களுக்கு இந்த மாதிரி ஆகும், அப்ப நாங்க போய் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே எந்த ஈவில் எந்த தீமையை ஒழிக்கணும்ங்கிறது உங்களுடைய நோக்கமோ அதை விட்டுட்டு நீங்க அதற்கு மேலும் மேலும் சப்பக்கட்டு கட்டுறீங்க. அதாவது பெண்களுக்கு கல்வி தரணும், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தந்தால் அவர்களே சொந்த கால் நின்றுவாங்க அப்படின்னு சொல்ற பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் நானே ஏத்துக்கிறேன். அதை கொடுத்து அவர்கள் ஒரு சமநிலைக்கு வரும் வரை ஒரு உந்துதல் சக்தி தேவையில்லையா? இல்ல வேலை அதுல இருந்து வரக்கூடிய சம்பளம்ங்கிறதுக்கு எல்லாமே போக வேண்டாம். திருமணத்துக்கு இதற்கு முன்னால் என்ன நடந்து கொண்டிருந்தது? ஒவ்வொரு சமூகமும் அந்த திருமணத்துக்கு தேவையான சில விஷயங்களை தங்களுக்குள்ள செய்துட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க கொடுக்க போற இந்த 8 கிராம் அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலதான் கேட்பாங்க, 8 கிராம் அது அரசாங்கம் கொடுக்குது, நீ என்ன போடுற அப்படின்னு கேக்குறாங்களா இல்லையா? நீங்க போய் பாருங்க. இல்ல ஏழைங்களுக்கு மட்டும் தான் சார், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சார் அவர்களால வந்து கொடுக்க முடியாது. 25,000 கொடுக்கிறாங்க அரசாங்கம். இப்படி திருமணம் அவர்களுடைய ஒரு எளிமையான திருமணத்துக்கு போதுமான ஒரு தொகை தானே. நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு குடும்பம் நன்றாக இருக்கணும்னா நீங்க பணமா கூட கொடுத்துருங்க. நீங்க வந்து இதுல வந்து ஒரு பெரிய கேம் விளையாடுறீங்க. தாலிக்கு தங்கம் அதோட வந்து என்னுடைய பிராண்ட் அங்க அது உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நீங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு இதை சொன்னேன்னா, நீங்க இப்படி வரிசையா நீங்க வந்து அடுத்து ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாம மக்கள் எப்படிங்க வாழ முடியும்? எங்க பணக்காரங்க மட்டும்தானா ஏசி? இந்த பாருங்க இவ்வளவு வெயில் அடிக்குது, எங்க பணக்காரங்க வீட்டுல ஏசி இருக்கு, ஏழைகள் வீட்டுல என்னங்க பண்றது? ஏசி, வாஷிங் மிஷின் நீங்க போடுங்களேன், வரிசையா எடுத்துட்டே வாங்கல. அப்ப அடிப்படையில இதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட்டா? ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு பொருளா பார்த்து மேற்கத்திய நாடுகள்ல வேலை இல்லாம இருக்கிற பட்டதாரிகளுக்கு மாதம் மாதம் இவ்வளவு தொகை அந்த அரசே கொடுப்பதை வரவேற்கிறீங்க. சொல்றேன் என்னன்ட்டு, அங்க கொடுப்பது வந்து பணமாக ஒரு தொகை தராங்க. அந்த பணம் எங்க இருந்து ஒர்க் பண்றாங்க தெரியுமா? அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் எத்தனை பேர், அவர்கள் வாழ்வதற்கு தேவையான உணவுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது, இதைத்தான் அடிப்படையாக வைத்து அந்த கணக்கு கொடுக்கறாங்களே தவிர அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நீங்க எந்த பொருளையும் வாங்க முடியாது. இலவசமா மின்சாரம் கொடுக்கறாங்க சார். அரபு நாடுகள்லயும் இலவசமா பெட்ரோல் மின்சாரம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். மேலை நாடுகள் ஐரோப்பியா போன்ற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிதான் அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. மீறி எல்லாம்
அறிவிக்கிறதும் இல்ல. இலவசங்களுக்கும் நலத்திட்டங்களுக்குள்ளே பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது, விவாதிக்க வேண்டியது. திரு கனகராஜ், மக்கள் நல கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையிலும் சில இலவச திட்டங்களை நீங்க அறிவிச்சிருக்கீங்க. அதிமுக, திமுக ஆகிய இந்த இரு கட்சிகளும் இலவசங்கள் குறித்த ஒரு முக்கியமான விவாதத்தை எழுப்பியிருக்கார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய இலவசங்களுக்கும் மக்கள் நல திட்டங்களுக்கும் நீங்கள் சொல்லியிருக்க மக்கள் நல திட்டங்கள் இலவசங்களுக்கும் என்ன வேறுபாட்டை பாக்குறது? இல்ல, பொதுவாக நீங்க திரு பாலாஜி சுப்பிரமணியம் அடிப்படையில சொன்ன விஷயங்களை நான் ஏற்கல. காரணம் நீங்க நம்முடைய அரசியல் சட்டமே கட்டாய இலவச கல்வி என்பதை வலியுறுத்துது. வெறும் இலவச கல்வி என்று கூட இல்ல, அதை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று அதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று சொல்லுது. எனவே இலவசம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது கிடையாது. அப்ப இது தேவையா இல்லையாங்கிறது தான் அடிப்படையான அந்த இஷ்யூல தான் நீங்க என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இப்ப சாராயத்தை இலவசமா அது கொடுக்க முடியாது. இந்த இலவசத்தை அறிவிப்பதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை, இலவசம் என்பது ஒரு நிவாரணம். அதே சமயத்தில் நீங்க மானியம் என்பது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக, சமமான போட்டி, சமமான வாய்ப்பு என்பதற்கான ஏற்பாடு. ஆனா அடிப்படை வளர்ச்சியை நோக்கி போவதற்கு இது அவசியம். ஆனா திரு பாலாஜி சுப்பிரமணியம் அது போற போக்குல ஒரு விஷயத்தை சொன்னார். நீங்க லேசா தலையிட்டீங்க, அதை முழுமையா கூட நீங்க அதை சொல்லல. கையேந்தி பவன்ல உனக்கு வாய்ப்பு இருந்தா கையேந்தி பவன்ல சாப்பிடு, இல்லைன்னா 5 ஸ்டார்ல சாப்பிடுங்கிறது. இதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம் தேவை? அவனவர் இருக்கிறது, அவரவருக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? அது கிடையாது. இப்ப உதாரணமா செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இப்ப 100 யூனிட் மின்சாரம், இதுவரையிலும் கடந்த 5 ஆண்டுகளில் அவர்களால் 1 யூனிட் மின்சாரத்தை கூட அவர்களால் உருவாக்க முடியல. அது என்ன திட்டம்? அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க மின்மிகை மாநிலம் ஆயிட்டோம் சொன்னாங்க. ஒரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் 1 லட்சம் கோடியை தாண்டிருச்சு. அந்த பணத்தை மட்டும் நீங்க முதலீடு செய்திருந்தால் 10,000 மெகாவாட்டுக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் உற்பத்தியே பண்ணியிருக்க முடியுமே. எனவே ஜெயலலிதா அவர்களை பொறுத்த அளவுல நீங்க 2 விஷயத்தை அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்னு, இலவசங்களே கூடாது என்பது சரியல்ல. 2வது விஷயம், எந்த இலவசம் தேவை என்பதை பொறுத்த மட்டில் அவங்க ஒரு உத்தியாக பார்க்கிறாங்க. இதுக்கு வாக்கு வாங்குவதற்கான, மக்களை ஏமாற்றுவதற்கான விஷயமா தான் அதை பார்க்கிறாங்க. இப்ப கூட அந்த நண்பர் சொன்னாரு, இவங்க கொடுக்கிற செல்போன்ல அவங்க அடிச்சாங்கன்னா உடனடியா பாதுகாப்பற்ற தன்மை இருந்தா தெரிஞ்சிருமா. நான் என்ன கேட்க விரும்புறேன், ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் குடிப்பீங்களா? யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு பார்த்து குடிப்பீங்களா? அப்படிலாம் சாத்தியம் இருக்கா? இது ஏமாற்று வேலை. அடிப்படையில் நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்பதுதான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். ஆனா அதே சமயத்துல திமுக தலைவர் ஏன் இதை இப்ப அட்டாக் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒருவேளை அதிமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை தனக்கு வருகிற வாக்குகளை கெடுத்து விடுமோ என்று நினைக்கிறார். ஆனா பொதுமக்களை அவர்களுக்கு இல்ல. திரு கனகராஜ், தேர்தல் அறிக்கைகள், அதில் வரக்கூடிய இலவச அறிவிப்புகள் வாக்குகளை சிதறக்கூடும், வாக்குகளை வேறொரு திசையில் எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற அச்சம் அரசியல் கட்சிகளிடம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப மக்களிடம் அதற்கு ஒரு ஈர்ப்பு இருக்கின்ற இன்னொரு புரிதலும் வரத்தானே செய்யும். மக்கள் அந்த இலவசங்களை விரும்புறாங்க, மக்களுக்கு அந்த இலவசங்கள் தேவைங்கிற புரிதலும் வரத்தானே செய்யுது. இல்ல, அதாவது 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு மக்களுக்கு எது தேவையோ, இப்ப சாராயம் குடிக்கிற ஆர்வம் ஒரு ஊர்ல அதிகமா இருக்குன்னா சாராய கடைய திறந்து வச்சிருவீங்களா? முழுவதும் அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? தலைவர்கள் என்பவர், லீடர்ஸ் யாரு? தே ஹேவ் டு லீட். அவர்கள் மக்களை தலைமை தாங்கி நடத்த வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நீங்க கடந்த காலத்துல காலரா தடுப்பூசி போட்ட போது மக்கள்லாம் ஊரை விட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. அம்மை தடுப்பூசி போட்ட போது ஓடி போயிட்டாங்க. அரசாங்கம் திரும்ப திரும்ப சொன்ன பிறகு நீங்க போலியோ இன்னைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு அதை அறிவுறுத்துகிற போது அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டுட்டு மக்கள் இதைத்தான் கேட்கிறாங்க நீங்க சொல்றது நியாயமற்ற தன்மை இல்லையா? எனவே மக்களிடம் நீங்க எஜுகேட் பண்ணீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்.
நம்ம தொடர்ந்து பேசலாம். மறுபடியும் அவர் அந்த வேறுபாட்டுக்குள்ளதான் வராரு. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல நீங்க சொல்ற மாதிரி பகுப்பாய்வோடு இந்த திட்டங்கள் இவர்கள் இந்த செக்டாருக்கு முன்னேற்றத்துக்கான திட்டம், இந்த செக்டாருக்கு இது தேவை அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு பிறகு தருவது என்பது ஒன்று. அது ஒரு மக்கள் நல திட்டமாக வெல்ஃபேர் ஸ்கீமாக வருது. இது போன்ற விஷயங்களுக்கு பின்பும் ஒரு ஆய்வு இருக்கிறது, தேவை இருக்கிறது, அது வெற்றிகரமாக நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், கொடுத்தவங்க எல்லாருமே வாங்கியிருக்காங்க, அதுக்கு மக்கள் வந்து எந்த எதிர்ப்பும் வரல அப்படிங்கிற அந்த வாதம் வருது. எதிர்ப்பு உங்க பதில் என்ன? கொடுத்தா வாங்கிப்பாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ மெட்ராஸ்லயே பல பேர் வீட்டில் பெரிய பெரிய டிவி வச்சிருக்கிறவங்கலாம் இலவச டிவிக்கு போய் கியூல நின்று வாங்கிட்டாங்க. அது வந்து மக்களை வந்து அதுக்கு தவறு சொல்ல முடியாது. ஆனா மறுபடியும் டிவிக்குள்ளே நிக்க வேண்டாம், கறவை எல்லாமே ஆடு கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை முன்னேற்றி நான் வரேன். அப்போ அந்த வாழ்வாதாரம் கூட இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏழ்மையா யார் வச்சிருந்தாங்க? ஏன் வந்து நீங்க அந்த வாழ்வாதாரம் கூட இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து கட்டமைப்பு இல்லாம ஏன் இருக்கு? ஏன்னா இல்ல இருந்தது சரி, இருந்தது முன்னேற்றத்துக்கான அடுத்த கட்டத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது? அதாவது இதுதான் திருப்பியும் இதே திருப்பி அதுக்குதான் வரும் பிரச்சனைக்கு. நீங்க கிராமத்துல இருக்கிறவர் வந்து தன்னுடைய விளைச்சல் பொருளை வெளியில கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு தான் வாஜ்பாய் அவர்கள் வந்து அந்த கிராம சாலை திட்டம்னு போட்டு அதுல இருக்கிற இடுபொருள் வெளியில வந்தாவே அவங்களுக்கு தண்ணீரை வந்துடும் சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. ஓகே, அந்த மாதிரி தானே இவங்க உழவர் சந்தை கொண்டு வந்தாங்க இல்லைங்க. அதான் அதே மாதிரி தான் நீங்க உழவர் சந்தை மாதிரி கட்டுங்க. இப்ப திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நாங்க மாவட்டம் தோறும் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுவோம் அப்படிங்கிறாரு. நான் இப்ப கேட்கல, அப்போ ஏன் அந்த கலர் டிவி கொடுத்த பணத்துல மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்க முடியாதா? ஏன் அப்ப அது ஞாபகம் இல்லையா? ஏன் அப்ப இருந்த மருத்துவக் கல்லூரி எல்லாம் இடிஞ்சு போச்சா? இப்பதான் இடிஞ்சு போச்சா? எல்லா ஊர்லயும் வந்து பிரிட்ஜு, சாலை, ஸ்கூலு எல்லாம் கரெக்டா இருக்கா? எந்த ஒரு அரசியல்வாதியாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி தன் வீட்டுல வந்து உடம்ப காமிச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆவாங்களா? சரி, ஒரு சகோதரர் சொல்றதுக்காண்டி சொல்றேன். ஒரு சிலருக்கு வந்து வெறும் டெவலப்மெண்ட் மட்டும் தான் வேணும்னு பாக்குறாங்க. ஏழைகளுக்கு ஏழைகளாவே இருக்கணும், அவர்களுக்கு எந்த வகையிலும் அரசாங்கம் உதவி செய்யக்கூடாது, டெவலப்மெண்ட் மட்டும் தான் இருக்கணும்னு பார்த்தா ஏழைகளுடைய வாழ்வாதாரம் உயர்த்துவதற்கு அரசாங்கம் செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது. அவங்க சொல்ற டெவலப்மெண்ட்டுக்குள்ள வேலை வாய்ப்பு வந்து வேலை வேலை வாய்ப்பு கொடுக்கிறது அது ஒரு பார்ட். அதே சமயத்துல மக்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பது அது ஒரு பார்ட். பார்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். தேர்தல் சமயத்துல மட்டும் அந்த பணத்தை செலவிடணும் மாதிரி சொல்றது வந்து எந்த வகையிலும் நியாயமானது அப்படி சொல்லி அதெல்லாம் நீங்க சொன்னீங்க. வரி கட்டுறவர்கள் யார் செலவு பண்றாங்க அவர்களுக்கு மட்டும்தான் அந்த திட்டம் போய் சேரணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லும் போது இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க அதை செய்யுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து மக்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு கிராமப்புறங்களில் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் இல்லங்க, 1.5 கிலோமீட்டர் போனா தாங்க கிடைக்குது. அதை நீங்க கொண்டு வரலன்னா என்ன அர்த்தம்? ஒரு தற்கொலை சமூகத்தை உருவாக்குறீங்கன்னு அர்த்தமா இல்லையா? ஒரு தற்கொலை சமூகத்தை உருவாக்கி கொண்டு நீங்க வந்து பெரிய இதா பேசுறீங்களா? நாங்க சாப்பாடு கொடுத்துறோம் பேசுறீங்களா? வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற ஒரே நேரத்தில் பட்டினியா கிடக்கிற மக்களுக்கு சாப்பாடும் கொடுக்கணும். அடுத்த கட்டம் அவர்கள் வளர்ந்து வருவதற்கான ஏற்பாடு. முன்பு எப்படி இருந்தது? ஒரு 10 வருடம் 5 வருடத்துக்கு முன்பு எப்படி இருந்தது? இப்ப எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். டே பை டே தான் டெவலப் பண்ணி கொண்டு வர டெவலப் பண்ணி கொண்டு வர முடியாது. அதற்கான பொருளாதாரம் பட்ஜெட்டும் இல்லங்கிறத நீங்க கவனத்தில் கொள்ளணும். இல்ல அதாவது தமிழ்நாட்டுல இல்ல நண்பரே என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டில் ஒரு தொழிற்சாலையாவது உருவாக்குனீங்களான்னு கேட்கிறேன். நான் மொத்தமா தமிழ்நாட்டை சொந்தமாக்கணும்னு நான் சொல்றேன். சொல்லுங்க, நீங்க கம்யூனிஸ்டுகள் இப்படியே அரசாங்கத்தை வச்சிருக்கீங்களே தவிர எத்தனையோ இங்க பாருங்க முன்பு தொழிலாளர்கள் பேசாதீங்க. இல்ல நான் 2 விஷயம் சொல்றேன். இல்ல அதெல்லாம் விடுங்க. இந்த 5 ஆண்டுகளில் அந்த ஒரு தொழிற்சாலை சரி எவ்வளவு தொழிற்சாலை தெரியாதா? இந்த 5 ஆண்டுகளில் ஒரு நிமிஷம் 2015 ஆகஸ்ட் நிலவரப்படி வேலை வாய்ப்பு அலுவலகத்துல 92 லட்சம் பேர். ஒரு விஷயம் சொல்றேன், இதுல 44 லட்சம் பேர் பெண்கள், அதுல பட்டதாரி ஆசிரியர்கள் 3,95,000, பொறியியல் பட்டதாரிகள் 2 லட்சம் பேர். ஆக 2011 67 லட்சமாக இருந்தது.
92 கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கூடுதலாக பதிவு செய்து இந்த 5 ஆண்டு காலத்துல காத்திருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அவல நிலை. அடுத்து பதிவும் பண்ணுவாங்க, அதே சமயத்துல வேலை வாய்ப்புல இருப்பாங்க. முறை சார்ந்த வேலை வாய்ப்பு தமிழகத்துல 1,28 லட்சம் பேர் முறை சார்ந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. உங்க அலுவலகத்தில் அரசு வேலை எல்லாருக்கும் 1996 பிறகு ஒரு பொறியியல் பட்டதாரி கூட அரசு வேலை இல்ல. ஒண்ணு. அடுத்தது ஆதி திராவிடர் ஒடுக்கப்பட்ட சமுதாயம், ஆதி திராவிடர் பள்ளிகள் நிலைமை சொல்றாங்க. 82% பள்ளிகளில் தரையில் உட்கார்ந்து வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. 16% பள்ளிகள்ல மேஜை நாற்காலி கிடையாது. 33% பள்ளிகள்ல குடிநீர் வசதி கிடையாது. 82% பள்ளிகள்ல கழிவறை கிடையாது. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இந்த தமிழகத்தை முதன்மை மாநிலம் ஆக்குவேன் என்று சொன்ன ஜெயலலிதா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் உழைக்கிறேன்னு சொன்ன ஜெயலலிதா இந்த 5 ஆண்டுகளில் சென்னையை விட்டு சென்னைக்கு வெளியே தமிழகத்துல எந்த பகுதிக்கும் இருவருமே அந்த டிபேட்ல போகாதீங்க தயவு செய்து. பத்ரி நமக்கு இருக்கிற ரிசோர்சஸ் இல்ல மிஸ்டர் செம்மல் என்னை அலோவ் பண்ணுவீங்க நீங்க ஒரு நிமிஷத்துக்கு கனகராஜ் பத்ரி குறுக்கிட்டார். உங்களுக்கு முன்னாடியே அவரோட கருத்து கேட்டு வரேன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எப்பவுமே குறைவானதாகத்தான் இருக்கும். அது எப்படி பங்கிட்டு தர்றது, யாருக்கு பங்கிட்டு தர்றது, எதன் மூலமாக மேக்சிமம் வேல்யூ அதிகபட்ச நபர்களை போய் சேர, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமே. இது எல்லா கட்டத்திலையும் நம்ம என்னதான் மிகப்பெரிய வளர்ந்து செல்வம் கொழிக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஏழை நாடாக இருந்தாலும் சரி, இதுதான். அப்ப அதற்கான தொலைநோக்கு திட்டங்கள் தீட்டப்படுகின்றனவாங்கிறதா நம்ம கேள்வியே. இப்ப மக்களுக்கு எல்லா விதமான நலங்களும் போய் சேர. என்னுடைய கேள்வி, இப்படி ஒரு மாநிலத்துல இப்படி ஒரு டெமோகிராபி இருக்கிற இங்க இது போன்ற திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், புதிய தொழிற்சாலைகள், இதெல்லாம் ஒரு புறமும், அதுக்கு பேரலா இது போன்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் ஃப்ரீபீஸ், இதெல்லாம் ஒரு கட்டத்துல கொண்டு போய் இதில் எது முன்னிலையில் பெறுகிறது அப்படிங்கறத பார்க்க வேண்டிய ஒரு ஆய்வு தேவையா இல்லையா? கட்டாயமா. நீங்க தொழிற்சாலை வெர்சஸ் ஃப்ரீபின்னு வைக்கிறீங்க, தவறானது. நீங்க முதல்ல அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க கேளுங்க. இது வரைக்கும் அந்த எஃபர்ட் நடந்ததே கிடையாது. உங்களுக்கு என்ன வேண்டும், உடனடியாக என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டு அவங்க எனக்கு பண்டம் பாத்திரம் அண்டா குண்டா வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களான்னு நீங்க கேட்டு பாருங்க. சத்தியமா அவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். அவர்கள்ட்ட நம்ம இதை பத்தி கேட்காமலேயே நமக்கு எது எளிதாக இருக்கிறதோ அதை நாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லி விடுகிறோம். இதுதான் உண்மை. திரு கனகராஜ், மக்களிடம் சென்று கேளுங்கள் அப்படின்னு திரு பத்ரி சொல்றாரு. மக்களிடம் கேட்டு அந்த தேவையை அங்கிருந்து கொண்டு வாருங்கள் அப்படின்றாரு. அரசியல் கட்சிகள் மீண்டும் மீண்டும் இலவசங்கள மக்களை திணிக்கிறாங்கன்றாங்க. மக்களிடமிருந்து கேட்டு திட்டங்களை பெறுவதற்கான சூழல் களத்தில் இருக்கா? இல்ல, நீங்க இந்த கேள்விக்கு நான் வர்றதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லணும். திரு ஜவஹர் அலி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டார். அவங்க முதலமைச்சரும் கூட தொடர்ச்சியா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்கறது, அவர்கிட்ட ரொம்ப பாயிண்டடா ஒரு கொஸ்டின் கேட்டேன். எங்க நீங்க தமிழ்நாட்டுல இந்த 5 ஆண்டுகளில் வந்த ஒரு தொழிற்சாலை பேரை சொல்லுங்கன்னா அவர் நிறைய பண்ணிருக்கோம் சொல்றாரு. தொழிற்சாலை நான் சொல்றது கவனத்தில், யமகா தொழிற்சாலை எப்போ வந்தது சார்? யமகா தொழிற்சாலை எப்போ வந்தது? இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. யமகாவோட 2வது யூனிட் தான் சார் வந்தது. யமகாவோட முதல் இதுல வரல. ஒரு நிமிஷம் இல்ல, அது இன்னும் முழுமையா வரல. வந்துருச்சு, ஆரம்பிச்சிடாச்சு சார். அரசு புள்ளிவிவரங்களே அது இல்ல. நீங்க அதுக்குள்ள இல்ல இல்ல, அது தவறான தகவல் இல்ல. செகண்ட் இல்ல அது இல்ல. ஜவஹர் அலி, நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க, எவ்வளவு சவுண்டா வேணாலும் பேசுங்க. நான் பேசும்போது குறுக்கிடாதீங்க. நான் இன்னொரு இடத்துல இருக்கேன், ஸ்டுடியோல இல்ல. நான் சொல்றது புதிதாக ஒரு தொழிற்சாலை என்று கேட்டேன். ஏற்கனவே
ஏற்கனவே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அடிஷனை பத்தி கேட்கல. அப்படி பல இடங்கள்ல வந்திருக்கும். ஒரு நூல் நூற்கிற தொழிற்சாலையில ஏற்கனவே இருக்கிற கெப்பாசிட்டிக்கு படிச்சா அடிஷனலா வந்திருக்கும். அதன் காரணமாக வேலை வாய்ப்பு வந்திருக்காது. புதிதாக இந்த 5 ஆண்டில் வந்த ஒரு தொழிற்சாலை என்னவென்று கேட்டேன். அதை நீங்க சொல்லல. திரு செம்மல், நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, பேரலா ரெண்டும் இருக்கணும். எஸ், அது அவசியம். முதல்ல அடிப்படை தேவைகளை உத்தரவாதப்படுத்தணும். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன இருக்கும்? சின்ன வயதுல இருந்து ஒரு குழந்தைய நான் உருவாக்கி படிக்க வச்சு என்ஜினியர் ஆக்கி அது வேலை இல்லாம இருந்ததுன்னா அதன் மீது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய முதலீடு இருக்கு இல்லையா? ஒரு குடும்பம் நிலத்தை வித்திருப்பாங்க, சொத்தை வித்திருப்பாங்க, ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அவன் படிச்ச பிறகு வேலை கிடைக்கலன்னா நீங்க ஒரு செல்போன் கொடுக்கறதுனால எல்லாம் சரியாயிருமா? ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையும் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தையுமே பாழாக்கிட்டீங்களே. எனவே இது ரெண்டும் பேரலா இருக்க வேண்டியது அவசியம் என்பது ரொம்ப முக்கியமானது. நான் ஃப்ரீபீஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வேண்டாம் என்று சொல்றத நான் ஏற்கல. ஆனா அதே சமயத்துல ரெண்டும் பேரலா இருக்கணும். போற போக்குல திரு பாலாஜி சுப்ரமணியம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். கிராமப்புறத்துல ரோடு போட்டாங்களாம். கிராமப்புற பொருளாதாரம் எங்க முன்னேறிச்சு? அதுக்கு பின்னால நீங்க 8 வழிச்சாலை 6 வழிச்சாலைன்னு கொண்டு வந்து நகர்ப்புறத்துக்கு தொழிலை இணைக்கிற மாதிரி பண்ணீங்களே தவிர கிராமப்புற சாலைகள் எங்கேயும் இப்ப போடப்படல. அப்பவும் போடப்படல. கிராமப்புற எந்த கிராமத்துல இல்லன்னு சொல்லுங்க. எல்லா கிராமத்திலயுமே பக்காவா காங்கிரீட். என் கிராமத்துல இல்லங்க, என் கிராமத்துல இல்லங்க. நீங்க அப்ப கேட்டு என் கிராமத்துல இல்ல. நான் தான் சொல்றேன் எதிர்கட்சியா இருக்கும். தமிழ்நாட்டுல மத்திய அரசு திட்டம் செயல்படுத்தல. எதிர்கட்சியா இருந்தா போட மாட்டீங்களா? எதிர்கட்சியா இருந்தா போட மாட்டீங்களா? எதிர்கட்சியா இருந்தா ரோடு போட மாட்டீங்களா? என்னங்க உங்க காசா? வேலை செய்யாது. உங்க காசா? சார்பு வேலை செய்யாது. மத்திய அரசு திட்டம் செயல்படுத்தலையே. இப்போ மின்சாரத்திற்கு ஒரு அமோகமான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவர் மந்திரியே சொல்றாரு தமிழ்நாட்டில் செயல்படுத்தவே இல்லைன்ட்டு. இப்ப இந்த இலவசம் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இலவசம் என்பது அமோகமான திட்டம் ப்ரீபெய்டு லஞ்சம். இந்த மாதிரி பொருள் கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுக்கிறது போஸ்ட் பெய்டு லஞ்சம். சரி, இதுதான் விஷயம். நான் இறுதி கருத்து கேட்கிற நேரத்தில் இருக்கேன். திரு கனகராஜ் ரொம்ப சுருக்கமாக இறுதி கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல திரு பாலாஜி சுப்ரமணியம் திரும்பவும் ஒண்ணு சொன்னாரு. ஏதோ மின்சாரத்துக்கு ஒரு பிரமாதமான திட்டத்தை பியூஷ் கோயல் சொல்லியிருக்காராம். அது உண்மையிலேயே என்னன்னு சொன்னா, இந்த மின்சார வாரியத்துக்கு இருக்கக்கூடிய கடனை மட்டும் ஒட்டுமொத்தமாக நீங்க அரசாங்கம் ஏற்றுக்கொள்வது, மத்திய அரசாங்கம் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை தனியார் மயமாக்குவதற்கான முக்கியமான நிகழ்ச்சி. நான் என்னை ஒரு விஷயம் தெரியலன்னா விஷயம் தெரியலன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே விதண்டாவாதம் பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க. எல்லா மாநிலமும் ஏத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு ஏத்துக்கல. மத்திய அரசாங்கம் கரண்ட் கொடுக்கறது எல்லாருமே இல்ல அவர் சொல்ற மாதிரி ஏதோ எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. மோசமான விஷயத்தை 99% ஏற்றுக்கொண்டாலும் ஒரு இடத்தில் எதிர்க்க முடியும் என்றால் அதுதான் வெற்றி பெறும். அதைத்தான் செய்யணும். எனவே நீங்க எல்லாரும் பண்ணிருக்காங்க. இலவசங்கள் இந்த தலைப்போட்டி இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா பதிவு பண்ணுங்க. மற்றவர்களையும் கேட்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இல்ல இலவச திட்டத்தை இலவசங்களை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுக்கணுங்க. ஆனா அது மட்டுமே வாழ்க்கை ஆயிராது. நீங்க தமிழகத்தில் இந்த இலவச திட்டங்களை தொடர்ச்சியாக அறிவிப்பதன் மூலமாக ஜெயலலிதா தமிழக மக்களுடைய வாங்கும் சக்தி வீழ்ந்திருக்கிறது. சொந்தமாக அவர்களால் வாழ்க்கை நடத்த முடியாது என்பதை ஒட்டுக்கொண்டு நம்ம எதற்கு போக்கஸ் பண்ணணுமோ அதை பண்ண மாட்டேங்கிறோம். முக்கியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாக ஒன்றை முன்வைப்பதால் மட்டுமே வாக்குகளை பெற்றுவிடலாம்னு நினைக்கிறது. அது ஒருவேளை அதுல ஜெயித்தாலும் அவர்கள் ஜெயிக்கலாம். ஆனால் அது மாநிலத்துக்கு மிகப்பெரிய புள்ளி விவரங்கள் வேண்டாம், நிறைய சுருக்கமாக. பொதுவா இந்த ஜெயலலிதா அரசை பொறுத்தவரை, அதிமுக அரசை பொறுத்தவரை ஒரு பக்கம் இலவசங்கள், ஒரு பக்கம் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கிறது, ஒரு பக்கம் மதுபான
வருமானம் 30,000 கோடி. ஒரு பக்கம் மனிதர்களை மதுவின் பிடியில வைத்து அவர்களை சுருக்கமா வாழ்க்கையை சீரழிக்கிறது, இன்னொரு பக்கம் இலவசங்களை கொடுக்கிறது, இன்னொரு பக்கம் தாது மணல் போன்ற விஷயங்கள்ல நிதி ஆதாரத்தை கட்சி பெருக்குவது, இப்படி செய்து தமிழகம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியில பின்தங்கி தாழ்நிலைக்கு சென்று ஒரு தாழ்ந்த தமிழகமாக இருக்கிறது. இதை மீட்பதற்கு அதிமுக ஆட்சி அகற்றப்பட்டால் வேறு விமோசனமே கிடையாது. ஒரு கேள்வியோட அந்த பதிலோட நீங்க முடிங்க. மத்திய அரசும் விறகு வைத்து சமைக்கக்கூடியவர்களை மீட்கணும் அப்படிங்கறதுக்காக கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியா சொல்றாரு. அந்த இலவசங்களை எதிர்க்கிறீங்களா? என்னன்னா அது புகையினால வியாதி வருது, டிபி போன்ற வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லி ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் தான் அது தரப்படுது. அதனால இந்த மரத்துல அதுல எல்லாம் சமைக்கிறதுனால வருதுங்கிறதுக்காக, அதனால அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. இந்த தமிழ்நாடு இலவசங்களே ஏற்கிறீங்க? இல்ல ஜெனரலா கொடுக்கறது, தேர்தல் சமயத்துல இதை கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கறது இருக்கு பாருங்க, அது இது போஸ்ட் பெய்டு லஞ்சம். சரி, அது உங்க இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. அதாவது சகோதரர் சொன்னாரு என்ன தொழிற்சாலைன்னு ஒரே ஒரு சொல்லி, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டெர்மர் என்கின்ற தொழிற்சாலையும் இங்க வந்திருக்குன்னு சொல்லி பதிய வச்சுட்டு, அதே மாதிரி இப்போ என்ன காரணம், அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து எதிர்கட்சிகள்லாம் கறி கலங்கி போயிருக்காங்க. எங்கடா இந்த நாம எந்த அளவுக்கு தோற்று போய் விடுவோம் என்று பயத்தினால இப்ப கொடுக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லாத போல அவங்க சொல்றாங்களே ஒழிய, திமுக டிவி கொடுக்கும் போது அந்த டிவி தான் அந்த தேர்தல் அறிக்கையின் கதாநாயகன் என்று சொன்ன கருணாநிதி அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு இலவசம் என்பது கூடாது என்று சொல்வது ஒரு வேடிக்கையாகவும் நிந்தையாகவும் இருக்கிறது. ஒரு மக்கள் நல அரசில் திட்டங்களின் செயல்பாடு என்பது மக்களின் தேவையை உணர்ந்ததாக இருக்க வேண்டும். அதே சமயம் அந்த திட்டத்தின் வடிவம் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதா என்கிற ஆய்வும் தொடர்ச்சியாக ஒரு காலமுறை அடிப்படையில் உட்படுத்தப்பட வேண்டும் என்கிற பல விஷயங்கள் இந்த விவாதத்தில் ஒட்டி எழுந்திருக்கும் என்று நம்பலாம். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. திண்டுக்கல்லிருந்து கலந்து கொண்ட திரு கனகராஜ் உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு